வாங்க நம்ம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங்ல 2000வது வருஷம் கைலாசம் வில்லேஜ் தான் காட்டுறாங்க. அந்த ஊர்ல இப்ப திருவிழா கொண்டாட்டம் தடபடல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஊர் தலைவரான மாரிமுத்து கணக்கு விளக்கெல்லாம் பார்த்துட்டு வர வேண்டியவங்கள வந்தாச்சப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. கூட்டத்துல இருந்த விழா நடத்துறவங்க எல்லாருமே எல்லா ஆட்டக்காரங்களும் வந்துட்டாங்க ஐயா, இன்னும் அந்த படம் போற குரூப் மட்டும் தான் வரல அப்படின்னு சொல்ல அந்த நேரத்துலதான் நம்ம யோகி பாபு அங்க அவரோட படம் போடுற அந்த வண்டியில வராரு. இவருக்கு ஒரு ஊரா போயிட்டு திருவிழாவா படம் போடுறதுதான் வேலையே. இவரு இதே ஊருதான். யோகி பாபு அவரோட அசிஸ்டன்ட் கூட வந்து நின்னதுமே தலைவரோட பொண்ணு இனியாவும் வந்து எட்டி பாக்குறாங்க. ஏன்னா யோகி பாபுக்கும் இனியாவுக்கும் நடுவுல ரொம்ப நாளா ஒரு லவ் ட்ராக் போய்கிட்டு இருக்கு. அப்படி அவங்களும் கண்ணாலே ஜாட காட்ட யோகி பாபுமே சிரிக்கிறாரு. அப்ப தலைவரும் யோகி கிட்ட ஏப்பா கண்ட படத்தை போடாதப்பா, நல்ல சாமி படமா போடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி இனியாவும் சாப்பிடுற இடத்துல யோகி கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்றாங்க. அவருமே பதிலுக்கு ரொமான்ஸ் போடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது யோகி பாபுவோட அசிஸ்டன்ட் தவிர ஊர்க்காரங்க யாருக்குமே தெரியாது. அப்படி அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நேட்டு ஊர் திருவிழாவில யோகி பாபுவும் அஜித் நடிச்ச அவள் வருவாளா அப்படிங்கிற படத்தை போட்டுட்டு திரும்ப இனியா கிட்ட ரொமான்ஸ் பண்றாரு. அப்ப இனியாவும் யோகி பாபுவை தனியா பேச கூப்பிடுறாங்க. அவருமே போறாரு. கோவிலுக்கு பின்னாடி யோகி பாபுவை மீட் பண்ண இனியாவும் ஊர்ல இருந்து சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க. திருவிழா முடிஞ்சதுமே எனக்கு என் மாமனுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. நம்ம லவ் மேட்டரா வீட்டுல சொன்னா கூட நம்மள சேர்த்து வைக்கலாம் மாட்டாங்க. அதனால இந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியில வந்துடுறேன், என்ன கூட்டிட்டு போயிடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யோகி பாபுவும் உங்க அப்பா நசுங்கினவன் எனக்கு தெரிஞ்சா நம்ம ரெண்டு பேருமே நசுக்கியே போட்டுருவானே அப்படின்னு கிண்டலா சொல்ல காண்டான இனியாவும் பயிர்னு கண்ணத்துல யோகி பாபு அடிச்சுட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன கூட்டிட்டு போற, நான் ஊர் எல்லையில உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல யோகி பாபுவும் அதுக்கு சரின்னு சொல்றாரு. அப்படி அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே இப்ப கோவில கூடியிருக்க அம்மனோட கிரீடத்தை ஊர் தலைவரான மாரிமுத்து கிட்ட கொடுக்க அவருமே அதை தூக்கி மக்கள் கிட்ட காட்டுறாரு. ஆனா இது மாரிமுத்தோட தம்பி கனகராயனுக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லா திருவிழாவிலையும் மாரிமுத்துக்கு மட்டும்தான் மரியாதை கிடைக்குது, நமக்கு எவனும் மரியாதை பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற காண்டுல அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் மாரிமுத்துவும் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிரீடத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு பெட்டியில வச்சு பூட்டி வைக்கிறாரு. திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பயுமே மாரிமுத்தோட வீட்டுல வைக்கிறதா வழக்கம். அந்த கிரீடம் வைரம் வைடூரியத்தாலானது, விலைமறிக்க முடியாதது. அதனாலதான் எவ்வளவு பாதுகாப்பா வைக்கிறாங்க. அன்னைக்கு நேற்று யோகி பாபு கூட ஓடி போறதுக்காக இனியாவும் ஒரு பைய தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டோட காம்பவுண்ட ஏறி குதிக்க அதே நேரத்துல சில திருட்டு பசங்க அந்த கிரீடத்தை ஆட்டை போடுறதுக்காக வீட்டுக்குள்ள குதிக்கிறாங்க. இந்த பக்கம் இனியா ஓடுறத பார்த்தா மாரிமுத்தும் வீட்டு வேலைக்கார எல்லாருமே எழுப்ப இனியாவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல யோகி பாபு அங்கே வர இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ஊரை விட்டே ஓடிடுறாங்க. அப்ப அவங்க ஓடும்போது அவங்களை விடாதுங்க, வெட்டி தள்ளுங்கடா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அங்கே கட் பண்ணி 2024 சென்னையில காட்டுறாங்க. ரங்கன் அல்வா கடைக்கு மகேஷும் சரவணனும் வந்து பில் போடுறவங்க கிட்ட ஒரு QR பாக்ஸ கொடுத்துட்டு பாண்ட பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் பாண்டு கிட்ட கூட்டிட்டு போறான். அந்த பாண்டு வேற யாரும் இல்ல, நம்ம முட்டை ராஜேந்திரன் தான். பாண்டும் அடுப்பாங்கரையில அல்வா கிண்டிக்கிட்டு இருக்காரு. மகேஷும் சரவணனும் QR பாக்ஸோட உங்களை தேடி வந்திருக்காங்க அப்படி சொல்ல உடனே பாண்டு ஒரு துப்பாக்கிய சரவணன் தலையில வச்சு உங்களுக்கு எப்ப அதுல கிடைச்சிச்சு, எதுக்கடா இங்க வந்தீங்க அப்படின்னு மிரட்டுறாரு. அப்பதான் சரவணனும் பாண்டு கிட்ட சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நாங்க இல்ல சார், ஐஓபி பேங்க்ல வேலை செய்யற கோதண்ட வீட்டுல தான் சார் நாங்க வாடகை இருக்கோம், வாடகை கொடுக்கவும் வழி இல்ல, நல்ல வேலையும் கிடைக்கல, சரி அவரோட பேங்க்லயே கைய வச்சலாம் அப்படின்னு கண்ணெல்லாம் ரெடி பண்ணி பேங்க் கொள்ள அடிக்கலாம் அப்படின்னு போனோம் சார். ஆனா பேங்க்ல ஒண்ணுமே இல்ல. கடைசியில போலீஸ் கிட்டயுமே மாட்ட நிலைமைக்கு ஆயி போச்சு. இது ஒரு பிராங்குங்க அப்படின்னு சொல்லிதான் தப்பிச்சேன். கடைசியில அன்னைக்கு நைட்டே கோதண்ட கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன் சார், அவர் தான் உங்ககிட்ட தொழில கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களோட அல்வா கடை QR பாக்ஸ கொடுத்து அனுப்புனாரு சார் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் பாண்டு தன்னோட திருட்டு தொழில இவங்களுக்கு கத்து கொடுக்க முடிவு பண்ணிட்டு சரி உள்ள கிளாஸ் ரூமுக்கு போங்க, நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரின்னு அவர் வச்சிருக்கிற அந்த கிளாஸ் ரூமுக்கு போனா அங்க ஆல்ரெடி சென்றையன் திருட்டு தொழில கத்துக்கிறதுக்காக பாண்டு கிட்ட வந்து சேர்ந்திருக்கான். அப்படியே மூணு பேருமே அறிமுகம் வைக்கிறாங்க. அப்படியே பாண்டும் லோ கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் திருட்டு வரைக்கும் எல்லாத்தையுமே கத்து கொடுக்கறாரு. இன்னொரு படி மேலேயே போயிட்டு எப்படி ட்ரோனை வச்சு நோட்டை விட்டு ஆட்டிய போறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நானே பெருமைப்படுற மாதிரி முத திருட்ட நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மகேஷையும் சரவணனையும் சென்றாயனையும் அனுப்புறாரு. அவங்க மூணு பேரும் முத எதடா திருடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி இப்ப அந்த கைலாசம் கிராமத்தை தான் காட்டுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற திருவிழா நம்மளோடது. 2000க்கு அப்புறம் எப்ப திருவிழா நடக்கணும் அப்படின்னு நம்ம காப்பு கட்டினாலும் ஏதாவது பிரச்சனை நடந்து அந்த தடங்களாகி இந்த திருவிழா நடக்காமையே போயிடுது. இதோட 20 வருஷம் ஆயிடுச்சு. ஊர்ல மழை இல்ல, அப்படியே பெஞ்சாலும் அறுவடைக்கு முன்னாடி எல்லாமே காஞ்சி போயிடுது. கிராமத்துல பாதி பேர் பொழப்பு தேடி வெளியூருக்கே போயிட்டாங்க. அதனால இந்த தடவை திருவிழா நடந்தே ஆகணும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே ஊர்ல இருக்கிற பெரிய தலைக்கட்டுங்க கிட்ட முறையிடுறாங்க. அப்ப கனகராயனோட பையன் கோபியும் இவ்வளவு மாரிமுத்து ஐயா கிட்ட அந்த கிரீடம் இருக்கிறதுனாலதான் இந்த திருவிழா நடக்கவே இல்ல, இப்ப எங்க அப்பா கிட்ட கொடுங்க, அவர் திருவிழாவை நல்லபடி நடத்துவாரு, அவரு ராஜவம்சம் தான், அது மட்டும் இல்லாம மாரிமுத்துக்கு அப்புறம் எங்க அப்பா தானே அப்படின்னு சொல்ல அதுக்கு ஊர் மக்களும் உங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாம் மாத்த முடியாதுங்க, ஊருக்குன்னு ஒரு வரமுறை இல்லையா அப்படின்னு சொல்ல அப்ப கனகராயன் எழுந்து என்னையா வரமுறை, அவன் பொண்ணு ஊரை விட்டு ஓடி போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வரமுறை எங்க போச்சு, அவன் பையனு எங்க ஓடி போனா அப்படின்னு தெரியல, இதுல இந்த ஆளு ராஜவம்சம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே கேட்டு கடுப்பான மாரிமுத்தும் இந்த வருஷம் எது எப்படி நடந்தாலும் நம்ம ஊர்ல திருவிழா நடந்தே தீரும், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே ஊருக்குள்ளாவே வரியெல்லாம் வசூல் பண்ணி திருவிழாவை நடத்துறதுக்காக ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்க சென்னையில இருக்கிற மகேஷ் சரவண சென்றாயனுக்கு
பாண்டோம் இன்னும் 3 நாள்ல என் பேரை காப்பாத்துற மாதிரி ஒரு பெரிய திருட்டா பண்ணிட்டு வாங்கல அப்படின்னு சொல்லி அனுப்ப அவங்களுமே எங்கடா போய் எதனா ஆட்டை போடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சென்றாயனும் யோசிச்சு பார்த்துட்டு பக்கத்துல இருந்த நியூஸ் பேப்பர் எடுத்து மகேஷ் கிட்டையும் சரவணன் கிட்டையும் கொடுத்துட்டு 18ஆம் நூற்றாண்டுல கைலாசா ஆண்டு வந்த ராஜா பிரிட்டிஷ்காரங்க நம்ம மண்ணுல இருக்கிற வளத்தெல்லாம் திருட வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்கு வெளியில யாரு கண்ணுக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு கேணி அமைச்சு அதுல ஒரு சுரங்கத்துல தனிய கிடங்கு உருவாக்குனாரு. அதுக்கு ஒரு ரகசிய வழியை உருவாக்கி தானியங்களை சேமிச்சு வச்சாரு. அடுத்த சில வருஷங்கள்லயே மழை பெய்யாம பஞ்சமும் வந்து மக்களும் படாத பாடுபடும் போது ராஜா அந்த தானியங்களை மக்களுக்கு கொடுத்தாரு. ஆனாலும் பஞ்சம் தீர்ந்த பாடு இல்ல. இதனால கவலை அடைஞ்ச ராஜா ஊரோட காவல் தெய்வமான நிமிலி அம்மனுக்கு பூஜை யாகம்லாம் செஞ்சு அம்மா கிட்ட வரம் கேட்டாரு. வரம் கிடைக்காம இருக்கவும் என் உயிர் எடுத்துக்கிட்டு என் மக்களை காப்பாத்துமா அப்படின்னு போர்வாளை எடுத்துக்கிட்டு தன்னோட தலைய கிரீடத்தோட வெட்டி வீசினாரு. உடனே அம்மா காட்சி அளிச்சு மக்களுக்கு மழையை கொடுத்து பஞ்சத்தை தீர்த்தாங்க. தன்னோட உயிரையே கொடுத்து மக்களை காப்பாத்தினதுக்காக அவரோட இறந்த நாளான 4 வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற அந்த நாள்ல அந்த கிரீடத்தை கொண்டு வந்து அம்மனோட காலடியில வச்சு திருவிழாவை நடத்துவாங்க. இப்ப ஊர்ல திருவிழாவை நடத்த போறாங்க. அந்த கிரீடம் கண்டிப்பா வெளியில வரும். அதையே ஆட்டி போட்டுடலாம். அந்த கிரீடம் விலமதிக்க முடியாததுன்னு சொல்ல மகேஷ் சரவணனும் சென்றாயன் சொன்னதை நம்பி அந்த கிரீடத்தை எடுக்க போறாங்க. அடுத்ததா சென்றாயன் கூட அவங்க 2 பேருமே கைலாசத்துக்கு வந்து அந்த நிமிலி அம்மன் கோவில வளைச்சு போட்டோ எடுக்குவோம். இதை பார்த்த ஊர் தலைவரான மாரிமுத்து அவங்கள பிடிச்சு விசாரிக்கிறாரு. அதுக்கு மகேஷும் நாங்க உங்க ஊரை பத்தியும் அந்த கிரீடத்தை பத்தியும் டாக்குமெண்ட்ரி பண்ண வந்திருக்காங்க. இதனால அவங்க ஊர் பப்ளிசிட்டி ஆகுங்க அப்படின்னு போய் சொல்ல ஓ ஊருக்கு நல்லதை பண்ண வந்திருக்கீங்களா நம்ம ஊர்லயே தங்கி எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தங்குறதுக்கு இடத்தையுமே கொடுக்குறாங்க. அப்படி அடுத்துனா ஊரை சுத்தி பார்க்கலாமே அப்படின்னு கிளம்பும் போது ஊருக்குள்ளவே கனகராயனோட போஸ்டர் அதிகமா இருக்கு. ஊருக்குள்ள ஒருத்தனை பிடிச்சு யார் இந்த கனகராயன் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவனோ ஐயா கனகராயன் தான் இந்த ஊரோட மகாராஜா, இந்த ஊருக்கு இவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா கனகராயன் அந்த பக்கமா கிராஸ் பண்ண அப்ப கண்டிப்பா கிரீடம் இவரோட வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சென்றாயன் சொல்ல நைட்டு அவரோட விட்ட ட்ரோன் வழியா நோட்டம் விட்டு அந்த கிரீடம் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கல அப்படின்னு முடிவுக்கு வராங்க. அப்படி அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. 3 பேரும் கனகராயனோட வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க இப்படி எல்லாம் உள்ள போகலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கனகராயனோ அவனோட பைய கோபி கூட சேர்ந்துகிட்டு நிமிலி அம்மன் பூஜையை கொலை செய்ய போறாரு. அப்ப கனகராயனோ நானும் என் தலைக்கு கிரீடம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20 வருஷத்துல ஒவ்வொரு தடவையுமே காப்பு கட்ட போகும்போதெல்லாம் ஏதாவது பண்ணி தீட்டுன்னு நம்ம வச்சு திருவிழாவை நிறுத்த வேண்டியிருக்கு. இந்த தடவை எனக்கு வேற வழியே தெரியல. உனக்கு கொன்னாதான் திருவிழாவே நிக்கும். அப்பதான் எங்க அண்ணன் மேல கெட்டது வரும். அதுக்கப்புறம் நான் தான் அந்த திருவிழாவை எடுத்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குத்த போக அந்த நேரம் பார்த்து ட்ரோனும் அந்த பக்கமா வர இதை பார்த்த கனகராயனும் அந்த ட்ரோனை பிடிக்க போக மகேஷும் சரவணனும் சென்றாயனும் தொக்க கனகராயன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவனு 3 பேருமே கட்டி போட்டு விசாரிக்கிறான். இவங்க 3 பேரும் கிரீடத்தை தான் திருட வந்தோம். ஊர்ல உங்களுக்கு தான் செல்வாக்கு அதிகம், அதனால அது உங்க வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். அதை எடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்ல அப்பதான் கனகராயனும் கிரீடம் என் வீட்டுல இல்ல எங்க அண்ணா மாரிமுத்து வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்ல மகேஷும் சரவணனும் தப்பான தகவலை சொன்ன சென்றாயனை முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் யோசிச்ச கனகராயனும் மகேஷ் கிட்டையும் சரவணன் கிட்டையும் நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா எங்க அண்ணன் வீட்டுல இருக்கிற அந்த கிரீடத்தை திருடிட்டு வந்து என்கிட்ட தரீங்க. திருவிழா நடக்கிறப்ப கிரீடத்தை எடுத்துடுவா அப்படின்னு சொல்லும் போது கிரீடம் இல்லாம அவனை ஊர் மக்கள் எல்லாருமே அசிங்கப்படுத்தணும். அதுக்கு இன்னைக்கு நைட்டே நீங்க அதை எடுக்க போகணும், இல்லனா சென்றாயனை நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. வேற வழியே இல்லாம கோபியை துணைக்கு கூட்டிக்கிட்டு மகேஷும் சரவணனும் அந்த கிரீடத்தை ஆட்டை போட மாரிமுத்தோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த ரூம் கஷ்டப்பட்டு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு பெட்டியில இருக்கிற அந்த கிரீடத்தை ஆட்டையுமே போட்டுறாங்க. கிரீடத்தை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல கோபியும் கத்த இதனால மாரிமுத்தோட வீட்டுல இருந்த வேலைக்காரங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. வீட்டுக்குள்ள இவனை திருட்டு பசங்க பூந்துட்டேன் அவனை புடிங்கடா அப்படின்னு பிடிக்க போக அந்த நேரத்துல கிரீடமும் சரவணோட கையில இருந்து கீழே விழுந்துடுது, உடைஞ்சு போயிடுது. அப்பதான் அந்த கிரீடம் உண்மையே இல்லாத ஒரு டூப்ளிகேட் அப்படி தெரிய வருது. அதே நேரத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற கிணத்துல இருந்து பயங்கரமான கத்திர மாதிரியான சத்தம் கேக்கு. அப்ப மாரிமுத்தோட பொண்ணும் 20 வருஷம் கழிச்சு இப்ப வீட்டுக்கு வராங்க. ஆனா கூட யோகி பாபு இல்ல, அவங்களோட மாமா கூட தான் கல்யாணம் இருக்கு அந்த பொண்ணுக்கு. அங்கே கட் பண்ணி அடுத்த நாளே அந்த கிரீடம் உண்மையானது இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுமே ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்துகிட்டு ஒன்னா மாரிமுத்தோட வீட்டுக்கு வந்து அப்ப அந்த கிரீடம் எங்க போச்சு, வித்து தின்னிட்டீங்களா, அது இல்லாம தான் இத்தனை வருஷமா திருவிழாவை நடத்தாம இருந்தீங்களா அப்படின்னு அசிங்கப்படுத்த அப்பதான் இனியாவும் கிரீடம் இங்கதான் இருக்கு ஊருக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் யோகி பாபு கூட வீட்டை விட்டு ஓடி போக முடிவு பண்ணி அந்த கிரீடத்தை எடுத்துட்டு தான் ஓடுனேன். ஊருக்காரவங்க என்னையும் யோகி பாபையும் பிடிச்சு அடிக்கும் போது அந்த பேக் கேணில விழுந்துருச்சு. கௌரவம் அப்படின்னு சொல்லி எங்க காதல பிடிச்சீங்கல்ல, அதனாலதான் இத்தனை நாளா விட்டேன். இப்ப திருவிழாவை நடத்த போறேன் அப்படி சொன்னதுனாலதான் இங்க வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேணில இருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்துறாரு மாரிமுத்து. எதை பார்த்த கூட்டத்துல இருந்த சென்றாயன வேகமா ஓடி வந்து மாரிமுத்துவ அப்பா அப்படின்னு கட்டிப்பிடிக்கிறான். எது எல்லாத்தையுமே பார்த்த கனகராயனோ என்னையா நடக்கிறீங்க, அவன் நம்ம கிரீடம் கேணிக்குள்ள இருக்குன்றா, நீ என்னமோ நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு உட்கார்ற, எவனா ஒருத்தன் அப்பன் வந்து உன்னை கட்டி பிடிக்கிறான், என்னையா கிரீடத்தை ஆட்டையை போட்டுட்டு வித்த காட்டுறீங்களா அப்படின்னு சண்டை போட கடுப்பான சென்றாயனோ யோ என்னையா பிரச்சனை உனக்கு, அந்த கிரீடத்தை எடுக்கத்தாயா அந்த ஊருக்குள்ள வந்தேன், கேணில இறங்கி நாங்க எடுத்து தரோம், திருவிழாவை நல்லபடியா நடத்துறோம் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். இது எல்லாத்தையுமே பார்த்து கடுப்பான மகேஷும் சரவணனோ நம்மள பிளான் பண்ணி தான் அந்த கிரீடத்தை அடிக்க கூட்டிட்டு வந்திருக்கான் போல, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அவங்கள சென்றாயன் திறத்து நிறுத்தி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போன எங்க அக்காவை
வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கிரீடம் காணாம போன விஷயமே எங்க அப்பாவுக்கு தெரிய வந்துச்சு. யார்கிட்டயுமே சொல்லாம எங்க அப்பா மறைச்சிட்டாரு. எங்க அப்பாவோட சொத்து சுகம் மரியாதை எல்லாத்தையுமே அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டு இருக்கிற எங்க சித்தப்பா அந்த கனகராயன் தான் அந்த கிரீடத்தை எடுத்து வச்சிருக்கணும், அவரை தவிர யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு எங்க அப்பா முழுசா நம்பினாரு. அவனுக்கு தெரியாம அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கிரீடத்தை எடுக்கலாம் அப்படின்னு எங்க அப்பா முடிவு பண்ணி பல தடவை முடிவு பண்ணி போனாரு. ஆனா தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அக்கா வீட்டுல இருந்து என்கிட்ட சொன்னாரு. எங்க அப்பாக்காக அந்த கிரீடத்தை நான் பாண்டு கிட்ட தொழில கத்துக்கிட்டு அந்த கிரீடத்தை ஆட்டை போட வந்தேன். அங்கேதான் உங்களை பார்த்தேன், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மகேஷோ ஏண்டா கிரீடத்தை காணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அவங்களே கண்டுபிடிச்சு தந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு மான ரோசம் அப்படின்னு 20 வருஷத்தை ஓட்டிட்டீங்களா, எங்களால அந்த கேணியில இறங்கி அதை கண்டுபிடிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அவங்களை நிறுத்தி சென்றாயின்னு எமோஷனலா பேச, சரி அந்த கிரீடத்தை கண்டுபிடிச்சு தந்தா ஊருக்குள்ள நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் சரவணனும் அந்த கிரீடத்தை கேணிக்குள்ள இறங்கி அதை கண்டுபிடிக்க முடிவு பண்றாங்க. ஆனா அவங்க எடுத்த அந்த முடிவு தப்பான முடிவு அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. அடுத்த நான் சென்றாயினோ மகேஷையும் சரவணனையும் கோவிலுக்கு தாயத்தை கட்ட கூட்டிட்டு போறாரு. இவங்களும் சாதாரணமா தான் போறாங்க. ஆனா அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த பூசாரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே கேணியில இறங்க போறாங்க அப்படின்னு சூசகமா பேச, அந்த சரவணனும் டேய் என்னடா இவ்வளவு பில்டப் பண்றீங்க என்னன்னு சொல்லி தொலைங்கடா அப்படின்னு கேட்க, அப்பதான் சென்றாயினோ 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இனிய கூட ஓடி போக இருந்த யோகி பாபா அடிச்சு பிடிச்சிடுறாங்க. அங்க வந்த மாரிமுத்தம் என் குடும்பத்தோட மானத்தையே வாங்க வந்திருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபா அடிச்சு கொன்னு அந்த கேணியில புட்டு எரிச்சு சாகடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இனியாவ சொந்தக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கூடவே சென்றாயனுமே அனுப்பி வச்சிருக்காரு மாரிமுத்து. ஆனா அதுக்கப்புறம் தான் யோகி பாபாவோட ஆவி பழிவாங்க ஊருக்குள்ள வந்துச்சு. ஊர்ல இருக்கிறவங்க ஒருத்தனையுமே விடல, எல்லாருமே குடும்பம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்த மாரிமுத்தும் சித்தூர் சாமியார்களை வர வச்சு யோகி பாபாவோட ஆவியை கட்டுப்படுத்தி ஒரு சொம்புல அடைச்சு அதை கேணியில போட்டு யாகத்தை பண்ணி அந்த கேணியை மூடுறதையும் காட்டுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் யோகி பாபாவோட ஆவி அந்த கேணியில தான் இருக்கா அப்படின்னு ஊர் மக்களுமே நம்புறாங்க அப்படின்னு சென்றாயின்னு சொல்றான். பேயாவது பூதமாவது அப்படின்னு மகேஷும் சரவணும் சொல்லிட்டு நாளைக்கு அந்த கிரீடத்தை இறங்கி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு சென்றாயனோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற மகேஷுமே சரவணையும் காட்டுறாங்க. அவங்க அசந்து தூக்கிட்டு இருக்கும் போது அப்ப சரவணனுக்கு ஒரு வீடியோ கால் ஒண்ணு வருது. அதை எடுத்து அட்டன் பண்றான் சரவண. அட்டன் பண்ணும்போது அந்த கால்ல அந்த கேணி தெரியுது. அதுக்குள்ள இருந்து திடீர்னு யோகி பாபுவோட ஆவி பயமுறுத்த இதை பார்த்து சரவணன் கத்த அந்த சத்தத்தை கேட்டு மகேஷுமே எழுந்து வச்சிடறான். அதுக்கப்புறம் நடந்ததை சொல்ல, ஆனா மகேஷும் அதெல்லாம் உன்னோட கற்பனடா அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போறான். அங்க மகேஷ யோகி பாபுவோட ஆவி கண்ணாடியில வந்து பயமுறுத்த மகேஷுக்குமே அல்ல பயந்து போய் வெளியில வந்தா சரவண ஆடாம அசையாம நிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடிதான் இப்ப யோகி பாபுவோட ஆவி நின்னுகிட்டு இருக்கு. இதை பார்த்து பயந்து போன ரெண்டு பேருமே பயந்து ஊரை விட்டே ஓடிடுறாங்க. அப்படி விடியவும் ஆரம்பிக்குது. ஆனா ஊர் மக்கள் அவங்கள வளைச்சி பிடிச்சு அந்த கிணத்துக்கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. அங்க சென்றாயனுமே வந்து நிக்க வேற வழியே இல்லாம கைத்த கட்டி கீழே இறங்க முடிவு பண்ணி கயிறை கட்டுறாங்க. அந்த நேரத்துல மை பாய்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டு அங்க வராரு. வந்தவரு சும்மா இல்லாம நான் கொடுத்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களப்பா, உங்க முயற்சியை பாராட்டுறேன், உங்களுக்காக நானே அதை கீழே இறங்கி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை கட்டிக்கிட்டு கீழே இறங்குறாரு. ஆனா கீழே ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேல வர பாக்குறாரு. மேல வர முடியல. கீழே இருந்து ஏதோ ஒண்ணு அவரை இழுத்துட்டு போயிடுது கேணிக்குள்ள. அந்த நேரத்துல எங்க கனகராயனோ அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணி அந்த கேணிக்குள்ள போற அந்த ரகசிய வழியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரகசிய வழியில தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு அந்த கிரீடத்தை போய் எடுக்க முடிவு பண்றாரு. இந்த பக்கம் உள்ள போன பாண்ட காணா அப்படின்னு சொல்லிட்டு சென்றாயனும் மகேஷும் சரவணனும் கேணிக்குள்ள இறங்கி தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு பாண்டு கிடைக்கவே இல்ல. கொஞ்ச நேரம் தேடினதுல அவங்களுக்கு அந்த கிரீடம் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் பாண்டு மேல இருந்து பறந்து விழுகிறாரு. சரி கிரீடத்தை எடுத்தாச்சு, இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா என் ஊரு நிமிலியாமனோட கிரீடத்தை எடுத்துக்கிட்டு எங்கடா போறீங்க, இது என்னோட சொத்துடா அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபுவோட ஆவி அவங்கள மிரட்டி எடுக்குது. இந்த நேரத்துல ரகசிய கதவு வழியா உள்ள வந்த கனகராயனும் அவனோட பையனும் அந்த கிரீடத்தை எடுத்துட்டு தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களையுமே யோகி பாபுவோட ஆவி அடிச்சு பறக்க விடுது. கேணிக்கு வெளியில வந்த இனியாவும் உள்ள இவங்க போற அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்களும் மாரிமுத்தும் கேணிக்குள்ள இறங்குறாங்க. ஆனா யோகி பாபுவோட ஆவி கிட்ட என்ன மன்னிச்சிட்டு நீ உன் வாழ்க்கையை எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட, ஆனா என்னோட அவசர புத்தியினாலதான் நீ செத்து போயிட்ட. நீ செத்தப்பவே நானும் செத்து இருக்கணும். ஆனா என்ன பண்றது, என்ன மாதிரி சில பேர் மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு குடும்பத்தையுமே நடத்திக்கிட்டு தானே இருக்காங்க. எந்த கௌரவம் பெருசு அப்படின்னு நினைச்சாரோ அதையே இழந்துதான் ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறாரு எங்க அப்பா. அவர் பண்ண தப்புக்காக ஊர் ஜனங்களை பழி வாங்காத, அந்த கிரீடத்தை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கேட்க கூட இருந்த மாரிமுத்துவுமே நான் பண்ண தப்புக்காக என் உயிரவனா எடுத்துக்க, இந்த ஊர் மக்களோட சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஏமாத்திராத அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கு யோகி பாபுவும் இந்த கிரீடத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், தப்பானவங்க கைக்கு மட்டும் கிடைக்காம பாத்துக்கங்க அப்படின்னு மாரிமுத்து கிட்ட சொல்லிட்டு இனியாவை பார்த்து லவ் பண்ணா கல்யாணம் பண்ணுங்க, இல்லன்னா லவ்வே பண்ணாதீங்க, கடைசியா என்ன மாதிரியான பசங்க தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்ததா மாரிமுத்துவும் கனகராயனும் சேர்ந்து அந்த முதல் மரியாதையை பங்கு போட்டுக்கிறாங்க. திருவிழாவும் நல்லபடியா நடக்குது. ஊருக்குள்ள மழையுமே பெய்யுது. அப்படியே இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க.